மதுரை மாவட்டத்தில் நடந்த கிரானைட் முறைகேடு தொடர்பான விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய மேலும் ஒரு வார காலம் அவகாசம் கோர உள்ளதாக சகாயத்தின் தனி உதவியாளர் தெரிவித்துள்ளார். அதுகுறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ராமானுஜத்திடம் கேட்கலாம். ராமானுஜம், சகாயம் மேலும் ஒரு வார கால அவகாசம் கோர உள்ளதா அவரது தனி உதவியாளர் கூறியிருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதாவது தமிழரசன், இந்த விவகாரத்தை பொறுத்தவரை சகாயம் பல பேப்பர், அதாவது அவர் 2 விதமான அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறதாக தகவல் வெளியாயிருக்கு. ஒன்று வீடியோ டாக்குமெண்டேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய அளவில் வீடியோ மற்றும் போன்றவற்றை வைத்து ஒரு அறிக்கை ஒன்று தாக்கல் செய்ய உள்ளார். அந்த அறிக்கை பணியானது முழுமையாக முடிவடைந்து விட்டதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அதே நேரத்தில் பேப்பர் டாக்குமெண்டேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய வகையில் பார்த்தது என்றால் எந்த வகையான ஊழல் நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு, இதை என்ன செய்ய வேண்டும், அரசு என்ன செய்ய வேண்டும், அதிகாரிகள் என்ன செய்திருக்க வேண்டும், யார் தவறு செய்திருக்கிறார்கள், விவசாய நிலங்களை காப்பாற்ற என்ன செய்ய வேண்டும், அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகள் நடைபெறாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது புள்ளி விவரத்தோடு முழுமையான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்வதற்காக இரவு பகல் பார்க்காமல் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 18 மணி நேரத்திற்கு மேலாக சகாயம் குழுவினர் வேலை பார்ப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. இந்த சூழ்நிலையில் அந்த பணிகள் முழுமையடையாததால் இன்னமும் ஒரு வார காலத்திற்கு அவகாசம் கேட்க வேண்டும் முடிவெடுத்திருப்பதாகவும், நேற்று இரவு கூட இன்று அதிகாலை 4 மணி வரை கூட பணியாற்றியதாக தகவல்கள் வெளியாகின்றன. அந்த பணியில் சகாயம் மும்முரமாக ஈடுபட்டிருப்பதாகவும், ஒரு முழுமையான அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டியிருப்பதால் ஒரு வார கால அவகாசம் என்பது அவர்கள் கண்டிப்பாக தேவைப்படுவதாகவும், அதன் அடிப்படையில் ஒரு வார கால அவகாசம் நீதிமன்றத்தில் கேட்க முடிவு செய்திருப்பதாக சகாயத்தினுடைய தனி உதவியாளர் ஆல்பர்ட் நம்மிடம் தெரிவித்திருக்கிறாங்க. தமிழ் ராமானுஜம், இப்போ இந்த விஷயத்துல நீதிமன்றம் அவகாசம் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா சகாயம் கேட்கும் பட்சத்தில்? சகாயம் அவர் எதற்காக கேட்கிறார், என்ன காரணங்களாக இந்த கால தாமதம் ஏற்பட்டது என்பதெல்லாம் புள்ளி விவரத்தோடு இன்று நீதிமன்றத்தில் அறிக்கையாக அவருடைய வழக்கறிஞர் மூலமாக வாதிடவோ வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அதற்கு அவர்கள் தெரிவிக்கக்கூடிய காரணங்கள் மிக முக்கியமானவை. அதாவது ஒரு அறிக்கை என்று தாக்கல் செய்யும் பொழுது அந்த அறிக்கையில் முழுமையாக இடம்பெற வேண்டிய தகவல்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு அறிக்கையில் முக்கியமான தகவல்கள் இல்லாமல் இடம்பெற்றால் அது சரியாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 9 மாத காலத்திற்கு 11 மாத காலத்திற்கு பணியாற்றி இருக்கிறார்கள். 11 மாத காலத்தில் பணியாற்றுவது என்பது 1-2 அல்ல. மதுரை உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் மதுரை மாவட்ட காவல்துறை கொடுத்த அறிக்கையே 13,000 பக்கம் இருக்கிறது. இவை அனைத்தையும் சரிபார்த்து விட்டு அதன் அடிப்படையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டியிருப்பது. ஏனென்றால் ஒரு 13,000 பக்கத்தை அவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் முழுமையாக படித்துவிட முடியாது. இதையெல்லாம் கவனத்தில் நீதிமன்றம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என சகாயம் தரப்பில் நீதிமன்றத்தில் வாதிட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றத்தில் நீதிபதி அனுமதி அளிப்பார் என்பது இவருடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அதற்காக தான் இந்த வைக்கிறார்கள் என்பது இப்படி தகவல். இருப்பினும் நீதிமன்ற விசாரணை முடிந்த பின்னர் தான் நீதிபதியினுடைய கருத்து என்பது தெளிவாக தெரிய வரும். காயத்ரி.